அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் தற்போது ஊத்தங்கரை காமராஜ் நகர் பகுதியில் நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சியை நாம் பார்க்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கடும் சேதத்தை சந்தித்துள்ளது பெஞ்சல் புயலால். அப்பகுதியில் பல்வேறு பகுதிகள் கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கிறது. ஆளும் விளம்பர அரசு தரப்பிலோ அரசு அதிகாரிகளோ யாருமே பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கவில்லை என்றும் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்போது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் அப்பகுதிக்கு பயணம் மேற்கொண்டு அப்பகுதியில் சேத விவரங்களை பார்வையிட்டு மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். மக்களும் அவரிடம் தங்களுடைய குறைகளை கண்ணீர் மல்க தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். தாய் உள்ளத்தோடு அதனை கேட்டுக் கொண்டிருக்கும் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் ஆவண செய்யப்படும் என்ற உறுதிமொழியையும் மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார். தற்போது அவர் காமராஜ் நகர் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு நிவாரண முகாம்கள் எதுவும் கொடுக்கவில்லை என்றும் அப்படியே நிவாரண முகாம்களுக்கு சென்றாலும் வெளியேற்றப்பட்டதாகவும் அங்கு வழங்கப்பட்ட உணவினால் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டதாகவும் பல்வேறு தரப்பு மக்களும் குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். தற்போது புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதி ஊத்தங்கரை காமராஜ் நகர் பகுதி. அப்பகுதியில் வெள்ளத்தால் கடும் சேதம் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கும் நிலையில் அப்பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து நிவாரண உதவிப் பொருட்களை புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் கிருஷ்ணகிரி மாவட்டம் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆளும் விளம்பர திமுக அரசு தரப்பிலோ அரசு அதிகாரிகளோ எந்த உதவியும் செய்யாத நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு நேரடியாக வருகை புரிந்து தேவையான உதவிகளை செய்து வருகிறார். தற்போது இது குறித்து பேசுவதற்காக நம் செய்தியாளர் சல்மான் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். சல்மான், தற்போது காமராஜ் நகர் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் நிவாரண உதவிப் பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த பகுதியில் என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, விவரங்களை விரிவாக சொல்லுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை காமராஜ் நகர் பகுதி முழுவதிலுமாகவே பெஞ்சல் புயல் எதிரொலியாக பெய்த கனமழையால் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. அந்த காமராஜர் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான தெருக்களில் அமைந்திருக்கக்கூடிய வீடுகள் முழுவதிலுமாக கனமழை மழை நீரானது வெள்ளமானது வீடுகளுக்குள் புகுந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளானதோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்களும் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இதனை அறிந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் தாயுள்ளத்தோடு கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காமராஜ் நகர் பகுதி முழுவதற்குமாக உள்ள பொதுமக்களை நேரடியாகவே சந்தித்து அவர்களுக்கு பல்வேறு நிவாரண உதவிகளை வழங்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காமராஜ் நகர் பகுதியை பொறுத்த மட்டிலும் மிக நெருக்கமான குறுகிய தெருக்களாக இருக்கக்கூடிய பகுதிகள் தான். ஆனாலும் அந்த பகுதியில் கனமழை பெய்த ஒரு சூழலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி ஒவ்வொரு வீடுகளுக்குள் உள்ள உடைமைகள் பொருட்கள் எல்லாம் அனைத்தும் இழந்து தவித்து வந்திருக்கின்றனர். இந்த நிலையில் தான் திமுக அரசு அவர்களை கை கழுவி விட்ட நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேரடியாகவே அந்த பொதுமக்களுடைய பாதிப்பை கேட்டறிந்து அவர்களுக்கான உதவிகளை வழங்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு பகுதி மக்களுக்கு
பகுதிகளுக்கு நேரடியாக சந்தித்து அவர்களுக்கான உதவிகளை அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேரடியாகவே வழங்கி வரக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். ஏனென்றால் திமுக அரசு இந்த பகுதிக்கெல்லாம் இதுவரைக்குமாக அமைச்சர்களோ அதிகாரிகளோ நேரடியாக வந்து பார்க்க கூட இல்லை. ஆனால் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த பகுதிக்கு வந்த பொழுது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பெண்களுடைய மத்தியில் எங்களின் பெண்களுக்கான முதலமைச்சர் வந்துவிட்டார் என்ற அளவிற்காக அவர்கள் கையை உயர்த்தி வெற்றி சின்னத்தை காட்டி அவர்கள் வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் இந்த கரம் என்பது அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய கரம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் கொள்கைகளையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கொள்கைகளையும் நிறைவேற்றக்கூடிய கரங்கள் என நினைத்து அந்த பகுதி மக்கள் உற்சாகமான வரவேற்பு அளித்தார்கள். எங்கு பார்த்தாலும் ஏழை எளிய மக்களுக்கான தொழிலாளர்களுக்கான உதவிகளை செய்வதுதான் அஇஅதிமுக இயக்கம். பெண்களுக்கான உதவிகளை செய்வதுதான் அஇஅதிமுக என்பதை எடுத்துரைக்கும் வகையிலாக பெருந்துயரில் பாதித்திருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்ட பொதுமக்களை நேரடியாக சந்தித்து பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வீதிகளுக்கும் நேரடியாக செல்லக்கூடிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய துயரங்களை கேட்டறிந்து நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகளும் உங்களுடைய துயரங்களும் 2026ஆம் ஆண்டு அஇஅதிமுக ஆட்சி அம்மாவின் ஆட்சி நிச்சயம் உருவாகும். அப்பொழுது கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு உங்களுடைய துன்பங்கள் அகற்றப்படும் என ஒவ்வொரு பொதுமக்களையும் சந்தித்து அவர்களுடைய கைகளை பிடித்து அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஊத்தங்கரை பகுதிக்கு வாகனங்கள் செல்லும் இடங்களெல்லாம் சாலையோரங்களில் நின்று கொண்டிருக்கக்கூடிய பெண்களுடைய புன்னகை என்பது எங்களுக்கான தலைவர் எங்களுடைய முதலமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார் என்பது போல அவர்கள் இருபுறங்களில் நின்று வரவேற்க அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அஇஅதிமுக என்பது எப்போதுமே ஒரு பெண்களுக்கான இயக்கம். பெண் தலைவியை கொண்ட ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய அந்த இயக்கத்திற்கு அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் அதே போன்று திட்டங்களை செயல்படுத்துவார். அம்மாவின் எண்ணங்களை நிறைவேற்றுவார். அம்மாவால் நிறைவேற்றப்பட்டு தற்பொழுது கைவிடப்பட்ட திட்டங்களை மீண்டும் கொண்டு வந்து ஏழை எளிய பெண்களுடைய கண்ணீரை துடைத்தெறிவார். அதே போன்று தமிழக மக்களுக்கான சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் என் மக்கள் என நினைத்து மக்களுக்காக தூங்காமல் கூட கண் விழித்து அவர்களை பற்றியே சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இருக்கிறார் என்பதற்கு இன்று வழங்கக்கூடிய நிவாரண பொருட்கள் உதவி கூட சாட்சிதான். ஏனென்றால் போயஸ் தோட்டத்திலிருந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நான் அதிகாலை 3 மணிக்கெல்லாம் நான் மக்களுக்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கான வேதனையை தெரிந்து கொள்ள வேண்டும் என தேடி 3 மணிக்கெல்லாம் கண் தூங்காமல் நேரடியாக அவர்கள் வந்து இந்த பகுதிகளுக்கு உதவி செய்யக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும், மக்களுக்கான ஆட்சியாக தான் இருக்க வேண்டும் என்பதுதான் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய எண்ணம். ஆனால் தற்போதைய திமுக அரசு மக்களை ஏங்க விட்டு தெருவில் விட்டுவிட்டு அவர்களை கவலையில் ஆழ்த்திவிட்டு அவர்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் காண்கிறார்கள். அந்த அளவிற்கான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த உதவிகளும் கிடைக்காமல் தவித்து வரக்கூடிய நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதியாக ஏற்கனவே அந்த ஊத்தங்கரை பகுதியில் இருக்கக்கூடிய ஏரிக்கரை பகுதிக்கு நேரடியாக சென்று அதன் பின்னால் அண்ணா நகர் பகுதிக்கு நேரடியாக சென்று ஒவ்வொரு பகுதி மக்களையும் சந்தித்த பின்பாக காமராஜ் நகர் பகுதிக்கு தற்பொழுது நேரடியாக அந்த பகுதி மக்களை சந்தித்து அவர்களுக்கான பல்வேறு நிவாரண பொருட்களை வழங்கி வருகிறார். ஏனென்றால் அந்த பகுதி மக்கள் எல்லாம் அனைத்து உடைமைகளையும் இழந்து தவித்திருக்கக்கூடிய நிலையில் ஆறுதல் கூறுவதோடு அவர்களுக்கான தேவை என்ன என்பதை கேட்டறிந்து அவர்களுக்கான உதவியை செய்து வருகிறார். அவர்களுக்கான ஆடைகள், அதாவது ஆண் பெண் என இருந்தால் அவர்களுக்கான சேலை வேஷ்டி மற்றும் வீட்டுக்கு தேவையான அரிசி மற்றும் உணவுப் பொருட்களை வழங்கி வரக்கூடிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கான நிவாரண பொருட்களை வழங்கியதோடு அவர்களுக்கு நேரடியாக ஆறுதலையும் தெரிவித்து வருகிறார். ஏனென்றால் 2026 அம்மாவுடைய ஆட்சி நிச்சயம் நான் உருவாக்குவேன், அப்பொழுது உங்களுக்கு இது போன்ற பேரிடர் காலங்களில் எந்த துன்பமும் வராது, அந்த அளவிற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வோம், நிச்சயமாக கால்வாய்களை முன்னெச்சரிக்கையாக தூர்வாருவோம் என அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. செல்லும் இடங்கள் எல்லாம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு
பெண்கள் உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவர்கள் மிகுந்த கவலையில் இருந்தாலும் எங்கள் தாயாக இருக்கக்கூடிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவின் மறுஉருவமாக எங்களை போன்ற பாதிக்கப்பட்ட பெண்களை நேரில் சந்தித்து எங்களுக்கு உதவ வந்து கொண்டிருக்கிறார் என அவர்கள் கைகூப்பி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம்.